யாரா அது? நான் தான் உன் சம்மந்தி. பாத்தியாமா, கண்ணு தெரியலன்னு இருக்கிற அனைத்தையும் சாப்பிட்டாச்சு, மிச்சம் கூட வைக்கல. அப்படியே நீ அது எப்படி? ஏமா இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டியேம்மா. என்ன பொண்ணு தாய், கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கண்ணு தெரியாதவ எப்படி அத்தனையும் சாப்பிட முடியும்? ஐயா, கண்ணு தானே போச்சு, கை கால் இல்லையா என்ன? சாப்பிட்டதுக்கு அத்தனை பேர் கேள்வி கேக்குறியா? ஆமா கேக்குறவ கேனையா இருந்தாலும் கேட்டையில நெய் வெடி சொல்லுவாங்க. இதுதான் உங்க சாம்பார் சாதமா? ஐயோ, சொல்லுங்க, எல்லாரும் கேள்வி கேட்டியல்ல, இப்ப நான் கேக்குறேன், உங்க சாம்பார் சாதம் இதுவா? அது என்ன எப்ப பாரு அது இது தொதுன்னு. சரி எது எப்படியோ, அடுத்த வேளை எனக்கு வாய்க்கு ருசியா காரசாரமா பிரியாணி வேணும், போய் குடும்பத்தோட செய்யுங்க. என்ன அது? பிரியாணியா? யாரு சமந்தியா? நானேதான். உங்களதான் தேடிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. எதுக்கு? சும்மாதான், வாய் நமனமே இருக்கு, ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களே, காப்பி தண்ணி ஏதாவது போட்டுட்டாங்களே. உன்னையெல்லாம் என் வீட்டுல அனுமதிச்சதே பெருசு, இதுல என்னையே வேலை வேற வாங்குறியா? என்ன சம்பந்தி, ஒரு காப்பி கேட்டதுக்கு பதிலே காணோம். காப்பி தண்ணி தானே வர்றோம், எங்க அவன்? ஏட்டி மக்கா, என்னமா? உன் மாமியார்காரி என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? நல்ல கதையா இருக்குது, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்கற கதையால இருக்குது. ஏதோ இருந்துட்டு போகுதுன்னு விட்டா என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்னையே வேலையா வராடி உன் மாமியார்காரி. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ இழிச்சிட்டு இருக்கிற? உன்னை மட்டும்தான் வேலையாவாம கேட்காம இருந்தது, இப்ப உன்னையும் கேட்டுடுச்சா? அத நினைச்ச சிரிச்சேன். சரி, அப்படி என்ன கேட்டுச்சு? வாய் நமனமே இருக்கா, வாய்க்கு ஏதாவது செஞ்சு வேணுமா, சத்து காப்பி தண்ணி வேணுமா? அவ்வளவுதானே, போட்டு கொடுத்துட்டா என்ன, போட்டு கொடுத்துரு. அப்படின்னா அதையும் நீயே போட்டு கொடுத்துரு. வந்துட்டா என்ன சொல்றதுக்கு, ஏதோ எனக்கு இவ மாமியார் மாதிரி. ஏமா ஆள விடுமா, உன் மாமியார்காரியை நீ பாரு. ஏமா, இங்க அம்மா கண்ணை இழந்து இருக்கிற உனக்கு ஆட்ட மாதிரி கேக்குதாட்டம் லட்சு. அடி ஆத்தி, இவளா? இவகிட்ட மாட்டுறதுக்கு யூட்டர்ன் எடுத்து போயிட வேண்டியதுதான். சண்டாளிச்சிருக்கி, நான் இருக்கிறேன், நான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சு வேணுனே ஓடுறாளே. லட்சு கூப்பிடுறல, இவளுக்கு எப்படி தெரியுது நம்ம வர்றது? உனக்கு கண்ணே இல்லன்ற எப்படிமா கரெக்டா தெரியுது நான் வர்றது? அதாண்டி தாய் பாசங்கிறது, அது ஒரு தாய்க்கு தெரியும். உன் வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். எது வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சியா? அப்பனா நீ என்ன நாயா? வாய பாரு வாய, நாய் இல்லடி நாயி, உன் தாய். என்ன சொல்லு? வாயிலா நமனமே இருக்கு, கொஞ்சம் வெத்தலை வாங்கிட்டு வா. ஏமா, நம்ம வீட்லயும் என்னதான் வேலை ஏவுற, இங்க வந்தாலும் என்னதான் ஏவுவியா? ஏன் உள்ள உன் மருமகாரின்னு ஒரு நெட்ட வள்ளி இருக்குதுல, அதுகிட்ட சொல்ல வேண்டியதுதானே? இருந்தாலும் நீ போய் வாங்கியா, காசு கொடு, உள்ள போய் எடுத்துக்கோ. நம்ம பொழப்பு எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னே தெரியலப்பா. தாத்தா, வெத்தலை இருந்தா தாங்க தாத்தா. யாருமா நீனு? இந்த ஊருக்கே புதுசா இருக்க? கோமதி இருக்காங்கல்ல, ஆமா அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, ஆமா. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை தங்கச்சி நானு. அப்போ நீ அவளுக்கு நாத்தனாருன்னு சொல்லு. கரெக்டா சொல்லிட்டியலே. சரி தார. அடி ஆத்தி, இந்த ஊர்ல இந்த ஜெல்லி எல்லாம் இங்கதான் இருக்கா? சரி, நம்ம ஊர்ல மட்டும் இந்த இளவெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. தாத்தா, இந்த ஜெல்லிய கொடுத்துருங்க தாத்தா. சரி தார. இல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே எடுத்துக்கிறேன். தாத்தா, இதையும் நான் எடுத்துக்கிறேன். சரி. என்ன டேஸ்ட்? ஐயோ, அம்மா தந்த காசுல இருக்கிற ஜெல்லிக்கு ஆசைப்பட்டு எல்லா ஜெல்லியும் பிரிச்சு நேஞ்சிட்டோம். ஐயா, வா கிளவி. வெத்தலையும் பாக்கும் கூடு, கேமவா அப்புறக்கா வந்து பைசாவை தருவான். சரி. கடவுளா பார்த்து ஒரு ஆள் அனுப்புற மாதிரி இருக்கு. ஆத்திக்கிட்ட கேட்டு ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். ஏய் கிளவி புடி. வெத்தலை போடாம வாய் கிடக்க மாட்டேங்குதே. இதுதான் சரியான நேரம். லட்சு, வேலையை காட்டிடு. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல. கேட்டது வெத்தல, ஆனா வாங்கி சாப்பிட்டது என்னவோ ஜெல்லியா இருக்குது. என்னதான் வளர்ந்தாலும் குழந்தை பருவத்துல இருந்து வயசு போக மாட்டேங்குது. ஒரு வெத்தலையை வாங்கிட்டு வரதுக்குள்ள ஆவி குழஞ்சிருதுப்பா. இதுதான் சரியான நேரம். லட்சு, போயிடு. மனுஷிக்க கிளவி, ஓடிடு லட்சு. நில்லு, என் வெத்தலை. ஐயோ, என் வெத்தலை திருடி யாரா வாங்க. அந்த திருட்டு கல்லிய புடிங்க. ஓடிடு லட்சு. யாரு இது இப்படி ஓடுது? மதி, அவளை புடி. ஏய் கிளவி, அது யாருது? அது எனக்கே தெரியாது. என் வெத்தலைய புடிங்கிட்டு ஓடுறா. அவன் நம்ம கோமதி வீட்டுக்கு வந்த பொண்ணு. கோமதியா? அட ஆமா, கோமதி எவ்வளவு நல்ல ஆளு. அது வீட்டு பிள்ளையா இப்படி? வா, கோமதி வீட்டுக்கு நடைய கட்டுங்க, போய் நியாயத்தை கேப்போம்.
ஏமா குடுமா, நான் கூட்டி தரேன். இருக்கட்டும் மக்கா. கோமதி ஆத்தி, என்னம்மா இது? என்னாச்சு மருமகளே? ஊரே திரண்டு வருது, எதுக்கு? ஆமாத்த. என்னவா இருக்கும்? அடக்கடவுளே, இது என்ன கொடுமையா போச்சு. என் முகக்காரி கிட்ட வெத்தலை வாங்க விட்டுருந்தேன். இந்த சண்டாளி ஏதாவது வம்பு இழுத்து வச்சிருச்சா? இருக்கலாம் தே, இருக்கலாம். வேகத்தை பார்த்தா என்ன அடிச்சு கொன்றுவாளுவோ போல. மாமதி, மலரு, எப்படி இருக்கீங்க? என்ன வேணும்? என்ன ஆச்சு? ஏன் திடுதிப்புன்னு ஓடி வந்துருக்கீங்க? என்னக்கா கேட்டா கோரஸ் வேண்டி கிடக்கு, கோரஸ். என்னன்னு சொல்லுங்க. இந்த கண்ணு தெரியாத பொம்பளை யாரு? அவ என் சம்மதிதான். இவ மக அண்ணாச்சி கடையில நான் வெத்தலை வாங்கிட்டு இருக்கும் போது என் வெத்தலைய புடுங்கிட்டு ஓடிடா. என்னாச்சு? கொஞ்சம் புரியும்படி சொல்லு. கடையில நான் வெத்தலை வாங்கிட்டு இருந்தேன், என் வெத்தலைய புடுங்கிட்டே ஓடிட்டா. ஏட்டி பொண்ணு தாயி, என் ஊர்லயே வந்து உன் மக வேலையை காட்டிட்டா. ரெண்டாளி சிரிக்கி விளங்குவானா? வரட்டும். அங்கதான் என் மாட்ட வாங்குறானா, இங்க வந்து சந்தி சிரிக்க வைக்கிறாளே. நான் நினைச்சது சரியா போச்சு. அவதான் வம்பு இழுத்து வந்திருக்கா. சரி, அந்த வெத்தலைய புடிங்கிட்டு போனதுக்கா இப்படி ஓடி வரியா? வெத்தலையே கேட்டிருந்தா கூட தந்திருப்பேன்ல. அவ வெடுக்குன்னு புடிங்கிட்டு ஓடுறா. சரி சரி, எப்படியா அவ இங்கதான் வருவா. இன்னைக்கு அவ வரட்டும். இன்னைக்கு உண்டு இல்ல ஆக்கிறேன். பெரிய பொண்ணு, இதான் உன் மாமியாரா? எப்படிதான் இந்த குடும்பத்துல நீ காலம் தள்ளுறியோ? ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்த ஒரு நாளைக்கே தாக்கு பிடிக்காம இவ அலப்பற ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரியுதா நான் நித்த எப்படி கஷ்டப்படுறேன்னு? எனக்கு மட்டும் தானே தெரியும். சரி சரி, ரொம்ப பேசாதீங்க. உங்களுக்கு என்ன? அவளை கேட்கணும், வரட்டும். அவளை உண்டு இல்ல ஆக்கிறேன். நீ எப்படி கேக்குறன்றத நாங்க பாத்துட்டு தான் போவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்க கண்டிப்பா அவளை கேட்போம். நீங்க வந்த வழியை பாத்துட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போகலாம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் கோமதி. பாத்து போங்க. ஆத்தி, ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்க போய் தப்பிச்சோம். அதானே, ஊரு விட்டு ஊரு வந்தா வேலையை காட்டியிருக்கா பாரு. இன்னைக்கு வரட்டும் மருமகளே, அவளை வச்சு செஞ்சிடறேன். இதோ வந்துட்டா. இம்புட்டு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வரேன்? ஐயோ ஆண்டி, நான் ஊரெல்லாம் சுத்தல. அது இருக்கட்டும், வெத்தலை வாங்க சொன்னனே, வாங்குனியா? வாங்கிட்டேமா. வாங்குனியா இல்ல புடிங்கிட்டு வந்தியா? அண்ணி, நீங்க சொல்றது புரியலையே. வெத்தலையை யார்கிட்ட புடிங்கிட்டு வரவ? வாங்கிட்டு தான் வர முடியும். ஓஹோ, அப்ப நீ வாங்கிட்டு தான் வந்திருக்க, யார்கிட்டயும் புடிங்கிட்டு வரல. என்ன அண்ணி வளர்றீங்க? யாரடி வளர்றா? அவளா இல்ல நீயா? வெத்தலையை வாங்க கடைக்கு அமிச்சா அங்கேயும் வம்பு எடுத்துட்டு அடுத்தவங்களோட வெத்தலையை புடிக்கிட்டு வந்திருக்க. அடியாத்தி, தெரிஞ்சு போச்சு போல. எப்படி? என்னடி கேள்வி கேட்டா முழிக்கிற? சொல்லு, கேக்குறாவுல. ஐயோ, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. நீங்க என்ன சொன்னாலும் என் காது விழாது. வர வழியிலேயே என் காது போயிட்டுமா, விழ மாட்டேங்குதுமா. ஆனா நீங்க எல்லாரும் வாய டக்க டக்கன்னு அசைக்கிறீங்களா என்னன்னே காது கேட்க மாட்டேங்குது. எனக்கும் தெரியல. பாத்தியா பொண்ணு தாய், உன் மக என்ன மாதிரி சமாளிக்கிறா? நடிச்சியே கதைய மாத்திரா. நடிக்கிறதுல ஒண்ணு மிஞ்ச முடியாது. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே காது கேட்கவே மாட்டேங்குது. காது கேட்க மாட்டேங்குதா? இப்ப நான் அடிக்கல காது மட்டும் இல்ல, ஊருக்கே கேட்கும். இன்னும் என்ன பாத்துக்கிட்டு வா மருமகளே, அவதான் காது கேட்கலன்னு சொல்றாள. 4 அடி அடிச்சு கேட்க வைப்போம். காதாவில காது இப்போ விழும் பாரு. இப்போ கேக்குதாடி காது? இல்லம்மா. எது? இன்னும் விழலையா? அப்ப அடி பத்தல போல, இன்னும் அடிங்க. சொல்லிடுறேன். சொல்லு, கொடுத்த காசை என்ன செஞ்ச? அது எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு. வழியில ஒரு குழந்தை பசியில இருந்ததுமா, அதாமா கொடுத்தேன். போய் சொல்றா, நம்பிடாதீய. வாய்க்கிட்ட அடிக்கும் போது போனேன், ஜெல்லி மனம் வருது. ஜெல்லியா? ஆமாமா, நம்ம ஊர்ல அந்த ஜெல்லி கிடைக்கலமா. பார்த்தாலே வாய் கேட்டுச்சு, அதான் வாங்கி சாப்பிட்டேன். எது, அந்த ஃப்ளவர் ஜெல்லியா? ஆமாமா, அது ரொம்ப சூப்பரா இருக்குமே. எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு குடும்பம். பாடி மக்கா, இவ்வளவு அடிச்சு பாலுவோ பிடிச்சு பாலுவோ மாயம் கட்டாளுங்க. வா, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம். பந்து போட வேணா? இரு போடு. வாவ், சூப்பர்ண்ணா, முடிச்சிட்டேன். அண்ணா, நீ தோத்துட்ட. சரி, ஒன்ஸ் மோர். 1 more ஆகுதோ 3 more ஆகுதோ போடு, நான் அடிக்கிறேன். அட கிரிக்கெட்டா? ஆமாங்கா. என்னடி இப்படி பாக்குற? விளையாடுறதுக்கு ஆளே கிடைக்கலையா? சின்ன பையனோட தான் விளையாடுவீங்களா? அவன் தாண்டி கூப்பிட்டான். இதான் அவங்க வயசுக்கு தக்கன விளையாடலாம்ல. அக்கா, என் கூட எல்லாம் விளையாடக்கூடாதா? அப்படிலாம் இல்ல. வலிய உடுக்கா, ஓரமா உட்கார்ந்து பாரு நான் எப்படி விளையாடுறேன்னு. சைஸ வச்சு எடை போடாதக்கா. சரி விளையாடு. டேய் போடுடா. போடுறேன். எங்கங்க அடிங்க பாப்போம். ஆமா, பேட் அடிக்கிறதுல கில்லி. வாயால வடைச்சுட்டா மட்டும் போதாது, அடிச்சு காட்டுங்க. போடுறா பால. ரெடி, 1 2 3 அடிச்சிருனா. ஐ வாவ். அடி ஆத்தி, தெரியாம பட்டுருச்சு. நான் இல்ல.
சாரிடி தெரியாம பட்டுருச்சு, நீ மன்னிச்சுக்கடி. பரவாயில்லைங்க பரவாயில்ல. ஆ, என்ன ஒரு அதிசயம். காவ் பால் போடுக்கா. இந்தா புடிப்பா. அட கிரிக்கெட் விளையாடுறியாடா? இப்பதான் இங்கதான் இருக்கியா? ஆமாங்கக்கா, யாரா இது? என் அக்கா. அக்கா நான் விளையாடுறத நீ உட்கார்ந்து பார். சரி விளையாடு. அண்ணா போடவா? போடுறா. ஐயோ, அந்த பொண்ணு முன்னாடி அடிச்சு காட்டிடணும். நான் இருக்கும்போது மட்டும் இஞ்சி இந்த குழம்பு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. இதே அழகான ஒரு பொண்ணை பார்த்தா கொல்ல போயிரு கொல்ல. போடுடா. ரெடியா? ஓ ரெடி. ஆகமா கேக்குது ராகம். 1 2 3. ஐ வாவ், அடிச்சிட்டியானா? அப்படிடா மாமா அடிச்சது. அது என்னென்ன இவ்வளவு நேரம் அக்கா முன்னாடி எல்லாம் சிக்ஸர் அடிக்கல, என் அக்கா வந்த உடனே மட்டும் சூப்பரா கலக்குறிய. ஓ அதுவா கதை. அது டங்கா கோட்டு விட்டுட்டானே. ஜாலியா இருக்கலான்னு வெளியே வந்தான், இவகிட்ட என்ன காலி பண்ணி விட்டுட்டானே. சரி கொஞ்சம் சீனை போடலான்னு பார்த்தா எனக்கு இன்னைக்கு மரண வலிதான் போல. அடுத்து போடவா? அடுத்து நான் போறேன். அடுத்து அக்கா கலக்க போகுது போல. சூப்பர் சூப்பர். கொடுங்க நான் அடிக்கிறேன். ஆ, வேணாம், நான் தரமாட்டேன். எதுக்கு? நீ என்ன அடிப்ப. உங்களை எங்க அடிக்க போற? பந்து அடிக்கதான் கேக்குறேன். போடி. இங்க உட்கார்ந்து மட்டும் பாருங்க, வெயிட் அண்ட் சீ. இங்க உட்கார சொன்னா இங்க இல்லாம அவ பக்கத்துல போய் உட்கார. இன்னைக்கு இருக்கடா உனக்கு. போடுறா தம்பி பால. போடவாக்கா? ஆ அம்மா, ஐயோ முடிச்சிட்டாலே, என் மெயின் பாயிண்டே போச்சு. அது இருக்க போய் தானே பொம்பளை சோக்கு கேக்குது. பொம்பளை சோக்கு சொன்னாங்களே எப்படியா சிக்ஸர். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு. கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோ கமிங் சூன். உங்க ஜோடி விளையாட்ட சேனல்ல பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம ஒரு கமெண்ட் தட்டிட்டு போங்க சொந்தங்கள். என் நிலைமைய ஊரே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கரெக்டா? அடிச்சு பெண்ட கழட்டிட்டு வரட்டாவான்.